வணக்கம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற சனி வக்ர பெயர்ச்சிக்குரிய பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். நான் உங்கள் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, சனி வக்ர பேச்சியால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள், ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர் எங்களை அணுகலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பதிவை முழுமையாக கேளுங்கள். சனியோடைய வக்ரம் எப்படி ஏற்படுகின்றது என்பதும் அவற்றிலே குரு பார்வை எவ்வாறு ஏற்பட போகின்றது என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். சனி பகவான் காலபுருஷனின் கர்மக்காரகன். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகரத்திற்கும் 11ஆம் வீடாகப்பட்ட கும்பத்திற்கும் அதிபதி. சனி பகவான் பொதுவாக அசுப கிரகம். பொதுவாக சனி என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம். ஆனால் அதே சமயத்தில் சனி நீதி தேவன். நம்மளுடைய செயலுக்கேற்ப கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை கொடுப்பவரை தான் சனி பகவான். ஆகையால் தான் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. காலபுருஷன் என்பது முதலாவது வீடு. 12 ராசிகளில் முதலாவது வீடு மேஷம். அந்த மேஷ ராசியே காலபுருஷனின் வீடு. அந்த மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுவார். பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவ்வாறு செவ்வாயாகப்பட்டவர் சனியோடைய வீடாகப்பட்ட மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார். எவ்வாறு நம்மளுடைய ஜோதிடம் விரிந்து பறந்து நம்மளுடைய ஞான கண்களை விரிக்கிறது என்று பாருங்கள். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான கர்மக்காரகனாகப்பட்ட சனீஸ்வர பகவான் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர். காலபுருஷனின் வீடாகப்பட்ட மேஷராசியில் தான் நீச்சமே அடைகின்றார். அதே சமயத்தில் சனி பகவானுடைய வீடாகப்பட்ட மகரம் மற்றும் கும்பத்திற்கு இருபுறமும் குருவோடைய வீடாகப்பட்டது வரும். நவகோள்களிலே முழு சுபர் யாரென்றால் அது ஒரே ஒருவர், அது குரு பகவான் மட்டுமே, தேவகுரு. அப்படிப்பட்ட குரு பகவானே மகரம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம், சனியோடைய வீடு. அதற்கு அடுத்தது மீனம். அதே போல மகரத்துக்கு 12ஆம் வீடு தனுசு. இந்த 2 வீடும் தனுசும் மீனமும் குருவோடைய வீடு. ஒரு சனி பகவான் கொடியவர் என்று பார்க்கின்ற பொழுது, கொடியவர் என்று அறிந்து கொண்டு பயப்படுகின்றவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, சனிய பகவான் கொடியவர் அல்ல. நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ப, நம்மளுடைய கர்மா என்றால் என்ன, நாம் செய்கின்ற செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவானை ஒழிய அவர் எல்லோருக்கும் தீமைகளோ தீங்குகளோ அசுப பலன்களையோ கொடுப்பவர் அல்ல. ஜோதிடத்தில் நிறைய பேர் சனி பகவான் பலன்கள் கெட்ட பலன்கள் என்று கூறி கூறி மக்கள் மனதில் அது பதிந்து விட்டது. சனி பகவான் என்றாலே ஒரு பயம் வந்து விட்டது. அஷ்டம சனி, ஏழரை சனி என்று ஒரு அலறல் வந்து விடுகிறது. ராசிக்கு வருகிறார் என்றார். அதே போலவே கும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கும்பராசியும் சனீஸ்வரருடைய வீடு.
கும்பராசிக்கு அடுத்த வீடு மீனம், அது குருவோடைய வீடு. கும்பராசிக்கு 12ஆம் வீடு என்றால் அது மகரம், சனியோடைய வீடு. அதற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது தனுசு வருகிறது. எனவே சனி பகவானுடைய வீடு மகரம் கும்பம் என்றால் அது இருபுறமும் குருவோடைய வீடு. இங்கு மகரம் கும்பம் என்று பார்க்கும்போது சனி என்பது ஒரு கிரகம்தான். அந்த ராசியாக அதை இரண்டாக பிரிக்கின்றார்கள். காரணம், ஜோதிடத்திலே மகரம் கும்பம் சனியோட வீடு என்றால் மகர ராசிக்கு மட்டும் சூரியனுடைய ஒளிப்படும், கும்ப ராசிக்கு எப்பொழுதும் சூரியனுடைய ஒளிப்படாது. ஆகையால் கிரகம் ஒன்றுதான், குரு ஒருவர் தான். ஆனால் குருவுக்கு இரு வீடு இருக்கின்றது, அது தனுசு மற்றும் மீனம் என்று நாம் நம்ம பார்த்து கொள்ளும்போது ராசி இரண்டாக இருந்தாலும் ஆனால் கிரகம் ஒன்றுதான். ஆகையால் சனி என்கின்ற கிரகம் இருபுறமும் குரு என்று இருப்பதனால் சனி இயற்கை அசுவர் என்றாலும் அவருக்கு பக்கத்தில் எப்பொழுதும் நல்லவர்கள் இருந்தால், ஒரு கொடிய மனிதருக்கு பக்கத்தில் ஒரு நல்லவன் கூடவே இருந்தால் எப்பொழுதும் தீங்கு செயல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒரு அறிவுரை ஆலோசனை நல்லவர் கூறுவார், வேண்டாம் தவறு என்று. ஒரு நல்லவர் இருந்தாலே எவ்வளவு நமக்கு நல்ல யோசனைகள் சிந்தனைகள் ஏற்படும். ஆனால் குரு என்பவர் மகான், முழு சுபர். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு தீங்கை செய்ய வேண்டிய எண்ணம் கொண்ட ஒரு பக்கத்தில் ஒரு மகான் மகரிஷி இருந்தால் எப்படி நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும்? ஆகையால் சனி பகவான் நம்முடைய செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகன். குரு என்பவர் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய கிரகம் என்கின்ற பொழுது குரு எப்பொழுதும் சனிக்கு நன்மையை செய்ய போதிக்க வைப்பார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி பகவான் மீன ராசியிலே குருவோடைய வீட்டில் இருக்கின்றார். குருவோடைய வீட்டில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று வக்ரம் அடைகின்றார். அவ்வாறு மீன ராசியிலே குருவோடைய வீட்டிலே சனி வக்ரம் அடைவது ஜூலை 13, 2025 என்றால் நவம்பர் 28, 2025 வரை வக்ரமாக 138 நாட்கள் 138 டேஸ் அவர் வக்ரமாக இருக்கப் போகின்றார். இவற்றிலே சனிக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடக ராசிக்கு மிதுனத்திலிருந்து அதிசாரமாக குரு வருகின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அக்டோபர் 18 இருந்து குருவோடைய பார்வையும் சனி பெறுவார். அதாவது சனி குரு பகவான் தற்பொழுது மிதுன ராசியில் இருக்கின்றவர் அதிசாரமாக ஒரு 48 நாட்கள் கடகத்துக்கு வந்து மீண்டும் மிதுனத்துக்கு வருவார். அது நான் குரு பயிற்சியிலே கூறியிருக்கின்றேன். குரு பயிற்சி பலன்களை பார்த்தவர்களுக்கு அது தெரியும், இதுவரை பார்க்காதவர் அவற்றை பாருங்கள். ஆகையால் குருவோடைய பார்வையும் சனி பெறுகிறார். இங்கு சனி வக்ரம் அடைகின்றார். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறுவார்கள். ஒரு கெட்டவன் வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்டவன் கிட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மைனஸ் சேர்கின்ற பொழுது ப்ளஸ் ஆகிவிடும், நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிவிடும். ஆகையால் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாக இருக்கும். ராகு கேது என்கின்ற நிழல் கிரகங்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் இருப்பார்கள். சூரியனால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களே சனி, குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன். சந்திரனுக்கு எப்பொழுதும் வக்ரம் இல்லை. ஏனென்றால் அவர் தேய்பிறை வளர்பிறை என்று அமாவாசையும் வருவார், பௌர்ணமி வருவார். ஆகையால் இந்த 5 கோள்கள் வக்ரம் அடைவார்கள். சனி, குரு, செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் வக்ரம் அடைவார்கள் சூரியனால். அவற்றில் ஆண்டு கோள்களிலே ஆண்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவ்வாறு வக்ரம் அடைகின்ற சனீஸ்வர பகவான் 138 நாட்களில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார் என்பதை பாருங்கள். துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருக்கின்ற யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்று வக்ரம் அடைகின்றார். அதற்குரிய பலன்களை தற்பொழுது காணலாம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சனீஸ்வர பகவான் 4ஆம் இடம் மற்றும் 5ற்கு அதிபதி, கேந்திர கோணங்களுக்கு அதிபதி. உங்கள் ராசியான துலாம் ராசியில்தான் சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுவார். அப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தில் கோச்சார ரீதியாக இருப்பது யோகத்தை தரக்கூடியது மட்டுமல்ல, பொற்காலம் என்றே கூறலாம். பொதுவாக சனி 6ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருந்தால் பலமான நன்மைகளை கொடுப்பார். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கின்ற நிலையில் ஜூலை 13, 2025 அன்று வக்ரம் அடைகின்றார்.
நவம்பர் 28, 2025 வரை 138 நாட்கள் வக்ரமாக இருப்பார். இது நன்மையா, யோகமா என்றால் நிச்சயம் யோகம் அல்ல, ஆனால் நன்மை இருக்கின்றது. ஏனெனில் சனி உங்களுக்கு 6ல் அமர்கின்ற போது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது, வக்ரம் அடைகின்ற பொழுது அவருடைய நிலை மாறும். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடைந்தால் தன் நிலை மாறுவார், தன்னுடைய செயல்களிலிருந்து ஒரு மாறுவார். உருவாக ஒருவர் நல்ல மனிதராக இருக்கின்ற பொழுது சில நேரங்களிலே தன் நிலை மாறி கோபத்தை காட்டுவார், சில நிலைகளிலே அவர் தடுமாற்றத்துக்குரிய செயல்களை செய்வார், சமூகத்திற்கு விரும்பாத சில செயல்களை செய்வார். அதையெல்லாம் அவருடைய அந்த ஒரு வக்ர காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்றால், அதனால தான் வக்ர புத்தி யார் செய்யணும், ஏன்ப்பா உனக்கு இந்த வக்ர புத்தி அப்படின்னு என்று சொல்வோம். இங்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகின்ற நிலையில் அது எத்தகைய பிரச்சனைகள் கொடுக்கும்? பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க யோகத்துக்கு பங்கம் வருகின்றது. பொதுவாக சனி உங்களுக்கு 6ல் இருக்கின்ற யோகம் இப்பொழுது கொஞ்சம் அதில் இருந்த வேகம் தடைப்படும். ஆனால் உங்களுக்கு சனி வக்ர காலங்களில் இருக்கின்ற பொழுது அந்த யோகம் எந்த யோகத்தை தடைப்படும் அப்படி என்று பார்க்கிறோம். பொதுவாக வக்ரம் என்றால் அந்த கிரகம் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ராகு கேது என்கின்றவர்கள் எப்பொழுதும் வக்ரகதியாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது கிரகங்கள் கிளாக்வைஸாக பயணம் செய்யக்கூடியவர்கள். அதே சமயத்தில் கிரகங்கள் ஆன்டி கிளாக்வைஸாக பயணம் செல்லக்கூடியவென்றால் அது ராகு கேது வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மீன ராசியில் சனி வக்ரம் அடைகின்ற பொழுது அவர் அந்த மீன ராசியில் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். இப்போ உத்திரட்டாதியில் இருக்கின்றவர் அந்த பாதத்திலே உத்திரட்டாதியில் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் இந்த 138 நாள். ஆகையால் உங்களுக்கு மீன ராசியிலே சனி வக்ரம் அடைவதனால் பின்னோக்கி செல்வதனால் அவர் கும்பராசிக்குரிய பலன்களை செய்ய ஆரம்பிப்பார், கும்பராசிக்குரிய யோகத்தை செய்வார். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்கின்ற மகர ராசிக்கும் சனி அதிபதி என்பதனால் அந்த இடம் பலம் இழக்கும். இப்பொழுது உங்களுக்கு 4, 5க்குரியவர் என்று பார்க்கின்ற பொழுது 4ஆம் இடத்துக்குரிய பலனைத்தான் 6ல் நேர்கதியில் சனி சஞ்சாரம் செய்யும்போது அதிகமாக செய்வார். காரணம், அந்த மகரம் என்ற இடத்தில் சனி இருந்தால் சனி 3ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்கக்கூடியவராக இருப்பார். அதே கும்பத்தில் சனி இருக்கின்றமோ மீனராசி அவரால் பார்க்க முடியாது. ஆகையால் மகரத்துக்கும் மீனத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது, மகரத்திற்கும் மீனத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதனால்தான் முன்னுரையிலே நான் குருவுக்கும் சனிக்கும் உள்ள தொடர்பை கூறியிருக்கின்றேன். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு மகரம், அதுதான் கர்மஸ்தானம். லாபஸ்தானம் என்றால் அது கும்பம். காலபுருஷன் என்றால் அது முதலாவது ராசியான மேஷம். அந்த காலபுருஷனுக்கு சனி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவரும் 11க்குரியவரும் சனி பகவான். சனியோடைய முன் பின் வீடுகள் குருவோடைய வீடுகள். சனிக்கு முன் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மீனம் வரும், பின் வீடு என்று பார்த்தீங்கன்னா தனுசு வரும். அப்படி முன்னுரையிலே பாருங்கள், விரிவாக கூறியிருக்கிறேன். சனிக்கும் குருவுக்கும் உள்ள ஒரு உறவு. அதே குரு சனியோடைய வீடான மகரத்தில் தான் நீச்சமும் அடைவார். அப்படிதான் இருக்கின்றது நம்மளுடைய ஜோதிடத்தில் உள்ள ஆழமான அற்புதமான விஷயங்கள். கோள்களின் கோளாட்டத்தில் இதெல்லாம் சனிக்கு பகை கொண்ட செவ்வாய் தான் சனியோடைய வீட்டிலே உச்சம் மகரத்தில் பெறுவார். ஆனால் அதே சனி செவ்வாயோடைய வீடாகப்பட்ட மேஷத்தில் தான் நீச்சமும் அடைவார். அதே சம்பார்க்க இதெல்லாம் ஜோதிடத்தில் மிக நுட்பமான விஷயங்கள். எனவே இப்பொழுது சனி உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து வக்ரம் அடைவதனால் 5ஆம் இடத்துக்குரிய யோகத்தை கொடுப்பார், 4ஆம் இடத்துக்குரிய யோகத்தை தடைப்படுவார். ஆகையால் இங்கு என்ன செய்வார்? 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குழந்தையை கொடுப்பார். குழந்தைகளால் நன்மைகளை கொடுப்பார், குழந்தைகளால் மகிழ்ச்சியை கொடுப்பார். குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இறைவனின் குழந்தை வரத்தை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த 138 நாட்கள் இருக்கும். திருமணமானவர்களுக்கு, ஏன்னா குருபலம் இருக்கின்றது, குருபலம் 9ல் குரு இருக்கிறால் திருமண பிராப்தம் கலைய காலம். குருபலம் என்றால் திருமணத்துக்குரிய காலம் வந்தது. ஆக அதனால் குருவாக கல்யாணமே பண்ணி வைப்பேன் ஒத்துக்க மாட்டேன். ஆகையால் குரு இருக்கின்ற நிலை கல்யாணமானவர்களுக்கு ஒரு குழந்தை பேர் ஏற்படும், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்,
குழந்தைகளால் மகிழ்ச்சி. நீங்கள் துலாம் ராசியில் இருக்கிறவங்க தான் உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும். அவர்களுடைய நன்மைகள் உங்களுக்கு மக்கட்செல்வத்தினால் செல்வங்கள் மக்கட்செல்வம்னா குழந்தைகள், அந்த மக்கட்செல்வத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே சமயத்தில் 4ஆம் இடம் பலம் இழப்பதனால் மகரம் பலம் இழக்கின்றதுனால் ஆகையால் அந்த மகரத்துக்குரிய வீடு வாங்கும் பொழுது கவனம் வேணும். புதிய வீடு வாங்கும் பொழுது ஏனென்றால் இப்போ பணம் உங்கள்கிட்ட நல்லா இருக்கும், பண வரவு நன்றாக இருக்கும். 11ல் கேது, 9ல் குரு, இப்போ 6ல் இருக்கிற சனி இப்போ வக்ரமாக ஜூலை 13 ஆகின்றார். ஆனால் அதற்கு முன்னதாக அவர் நேர்கதியில் செல்வார் இல்லையா, மார்ச் 29 உங்களுக்கு சனி நேராக தானே சென்றுக்கிட்டு இருக்கார். ஆகையால் செல்வங்கள் வந்திருக்கும், பண வரவுகள் நன்றிருக்கும். குறிப்பாக கலைத்துறை துலாம் ராசிக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. வழக்கறிஞர் துறை சனிக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு. இவங்களுக்கெல்லாம் பண வரவு நன்றாக இருக்கும். ஒரு புதிய வீடு வாங்கலாம், புதிய இடம் வாங்கலான்ற பொழுது அந்த ஒரு நம்மளை பத்திரப்பதிவு செய்வது, அதுக்குரிய அந்த டாக்குமெண்ட்டை அந்த பத்திரங்களை பார்ப்பது, அதை என்ன எப்படி இருக்குன்றதா வில்லங்க இருக்கான்னு பார்க்கறதுல கவனம் வேண்டும். அஜாக்கிரதையாக பணம் இருக்குது, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, மற்றவங்க சொன்னாங்க, ஒரு நல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டை சொன்னார் அப்படின்னு கண்மூடித்தனமாக எந்த ஒரு வீடு மனை மற்றும் நிலம் போன்றவைகள் வாங்குவதில் முதலீடுகள் செய்கின்ற போது அஜாக்கிரதை வேண்டாம். இது மிக மிக கவனம் கொள்ள வேண்டும். காரணம் 4ஆம் இடம் இப்போ பலம் இழக்கும். 5ஆம் இடம் அந்த வக்ரமாக இருக்கின்ற கிரகம் பின் வீட்டுக்குரிய பலனை செய்யக்கூடிய ஒரு நிலை. இது எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும். பின் வீட்டுக்குரிய கிரகத்துக்குரிய இது பிருகு ஜோதிடத்தில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். பிருகு நாடி ஜோதிடம் என்போம். அந்த பிருகு நாடி ஜோதிடம் வேத ஜோதிடத்தில் ஒரு ஜோதிடம். பிருகு முனிவரால் சொல்லப்பட்ட ஜோதிடம் பிருகு நாடி ஜோதிடம். அதில் பார்த்தீங்கன்னா கிரகம் ஒரு வக்ரமானால் அந்த கிரகத்துக்கு பின் வீட்டு பலனை நம்ம பார்க்கணும். அதே போலவே பிருகு நாடி ஜோதிடத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களால லக்னமே இருக்காது. ஆண்களுக்கு குரு என்கின்ற இடம் எங்கே இருக்கோ அதை லக்னமாக பாவிப்பாங்க. பெண்களுக்கு சுக்கிரன் எந்த வீட்டில் ஜாதகத்தில் இருக்காரோ அந்த வீட்டை லக்னமாக பாவிப்பாங்க. பெண்களுக்கு குரு எங்கே இருக்காரோ அந்த வீட்டை. இது பிருகு நாடி ஜோதிடம். அது ஒரு பெரிய அளவில் ஒரு ஜோதிடம் என்பது ஒரு கடல். அந்த கடலில் எவ்வளோ நியூமராலஜி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. நியூமராலஜி, நேமாலஜி, ஜெம்மாலஜி. ஒரு பெயர் மாற்றுகின்ற பொழுதே பெரும் புகழை பெற்றவர்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரே எடுத்துங்க, ஒரு சிவாஜி ராவ். அவர் இன்றைக்கி ரஜினிகாந்த் என்ற பெயர் எவ்வளோ உலகம் பெறுகின்றது. எத்தனையோ ரஜினிகாந்த் இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்மளோட சூப்பர் ஸ்டார் பெயர் மாறுகின்ற பொழுது புகழ், எவ்வளோ புகழ். ஆகையால் இந்த இடத்தில் உங்களுக்கு 5ஆம் இடம் பலம் பெறுவதனால் 4ஆம் இடம் பலம் இழப்பினால் புதிய வீடு வாங்கும் பொழுது, இடம் வாங்கும் பொழுது, மனை வாங்கும் பொழுது உங்கள் வாகனத்தில் கொஞ்சம் பழுதுகளை கொடுக்கும். வாகனத்தினால் செலவுகளை கொடுக்கும். வாகனத்தை சரியான நேரத்தில் பழுது பார்ப்பது, ஒரு மெக்கானிக்கிட்ட சர்வீஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் எப்பயுமே அது உங்களுக்கு வச்சுக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கிற ஒரு ஏசி எடுத்துக்கங்களேன், அதில் ஒரு செலவு வைக்கும். இதெல்லாம் நம்ம சுகஸ்தானம் இல்லையா 4. அந்த சுகஸ்தானம் நம்ம வீட்டில் இருக்கிற ஏசி ரிப்பேர் ஆகும். வீட்டில் எதனா ஒரு பெரிய 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 பழுது இருக்கும். அதனால் நம்ம ஒரு பெரிய அளவில் நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்குன்ற இதை மாதிரியான 4ஆம் இடத்துக்குரிய சுகஸ்தானம் வித்தை ஸ்தானம் உங்கள் வித்தை பழிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத இருக்கும். எத்தகைய முயற்சி எடுக்கணுமா கொஞ்சம் தடை எதிரிகள் வரக்கூடிய. ஏன்னா 6ல் சனி வக்ரம் அடைகிறார் இல்லையா, 6ஆம் இடம் சத்ருஸ்தானம் இல்லையா, அவங்க கொஞ்சம் உங்களை விட உங்கள் சத்ருக்கள் பலமாக இருப்பேன். ஏனென்றால் 6ஆம் இடம் மீனம், அந்த வீட்டுக்கு அதிபதி குரு. குரு உங்களுக்கு அவர் ஜென்ம பகை. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு ஜென்ம பகை. அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, குரு உங்களுக்கு 9ல் இருந்தாலும் சரி, 7ல் இருந்தால், 5ல் இருந்தாலும், 2ல் இருந்தாலும், 9ல் இருந்தால், 11ல் இருந்தாலும் சரி, பெருசால யோகத்தை செய்ய மாட்டார். அது உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கொண்டவன் குரு எப்படி அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பான்? அள்ளி அள்ளியெல்லாம் கொடுக்கவே மாட்டார். இத்தனைக்கும் துலாம் ராசி என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசி அப்படின்னு பார்த்தால் குருவோடி நட்சத்திரமான விசாகமும் வரும், ராகு சுவாதி, அதுக்கப்புறம் சித்திரை. ஆனால் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப கௌரவத்துக்கு முக்கியத்துவம் தருவீங்க, ரொம்ப ஒரு ப்ரெஸ்டேஜ் பார்ப்பீங்க. மன்னிப்பு உங்களிடம் கிடையவே கிடையாது. தவறு ஒருத்தர் செய்தால் அது உங்களுக்கு பிடிக்க என்றால் அவரை மன்னிக்கவும் மாட்டீர்கள், அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசக்கூட மாட்டீர்கள். காரணம் உங்கள் ராசிக்கு உருவமே தராசு, நல்லது கெட்டது என்ற உருவம் எடை தூக்கி பார்க்கக்கூடியவர்களே துலாம் ராசி நீதிபதி. ஆகையால் உண்மை கலியுகத்துக்கு நீங்கள் நீதிபதி என்கின்ற போது பலருக்கும் உங்களை பிடிக்காமலும் இருக்கும். அதுக்கு காரணம் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானம் செவ்வாய். அந்த செவ்வாய் உங்கள் வாக்குஸ்தானம் செவ்வாய் இல்லையா, பட்டென்று ஒரு போலீஸ் மாதிரி பேசுவீங்க, ரொம்ப ரொம்ப போல்டாக பேசுவீங்க, ரொம்ப வார்த்தைகளை பளிச்சென்று கொட்டி விடுவீர்கள். பயம் இல்லை, அது மற்றவங்களை கஷ்டப்படுத்தும் என்பதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை என்பது தான் உங்களுடைய குணம்.
காரணம் வாக்குஸ்தானம் என்பது செவ்வாயோடைய வீடான விருச்சிகம். ஆகையால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் என்பது குருவோடைய வீடு. ஆகையால் குருவோடைய வீடு, குரு உங்களுக்கு பகை. உங்கள் வார்த்தையே உங்களுக்கு பகையை உருவாக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சாலேயே உங்களுக்கு பகை வந்துவிடும். நீங்கள் எதிரி என்பது நீங்களே உங்களை எதிரியை உருவாக்கிக்கொள்வே. நான் தாண்டா உங்கள் எதிரின்னு உங்கள் முன்னால் நிற்க வேண்டியதில்லை. எனக்கு நானே உருவாக்கி கொள்வேன் எதிரி என்பது துலாம் ராசிக்கு குறுக்கு உள்ள ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இது. என்னுடைய குருமார்கள் சிவா மேகநாதன் ஐயாலாம் நிறைய கூறியிருக்கார். வித்வான் வே லட்சுமணன் ஐயா என்னுடைய குருமார்கள், வித்வான் வே லட்சுமணன் ஐயா, சிவா மேகநாதன்லாம் ரொம்ப அற்புதமாக காலபுருஷனுக்கும் ராசிக்கும் உள்ள தொடர்புகளை விரிவாக ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுடைய புத்தகங்கள் படிக்கும்போது. ஆகையில் 4ஆம் இடம் என்பதில் கொஞ்சம் கவனம் வேண்டும். இப்போது உங்களுக்கு அவர் தொழில் வியாபாரத்தில் எப்படின்னா புதிய தொழில் வியாபாரம் துவங்குகின்ற பொழுது நன்மை, உங்களுக்கு அதிர்ஷ்டம், அந்த தொழில் வியாபாரத்தில் தனலாபம் எதையெல்லாம் எந்த விதத்திலும் குறை வைக்க மாட்டார். யோகாதிபதி எப்பயுமே எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கெடுதலை செய்ய மாட்டார். ஆனால் புதிய தொழில் வியாபாரம் துவங்கும்போது அதில் முதலீடு பண்ணுறது, பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கை. அதாவது உத்தியோகத்தில் வார்த்தையிலே இந்த நிலையில் கவனம் வேண்டும். வார்த்தையிலே மிக பொறுமை வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி பார்வை செய்கின்ற இடங்களை வைத்து, ஏன்னா சனி இப்போ 6ல் வக்ரம் அடைவதனால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வருமா? அப்படி என்று பார்க்கின்ற சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார். ரிஷபராசி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது கௌரவம், பணபலம், அதிர்ஷ்டம், திடீர் வெற்றிகள் இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய, அதே சமயத்தில் 8ஆம் இடத்தினால் திடீர் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வீடாகவும் இருக்கும். திடீர் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. ஆகையால் 6ல் இருக்கின்ற சனி 3ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பதினால் வார்த்தையிலே கொஞ்சம் நிதானம் வேண்டும், வார்த்தையிலே பொறுமை வேண்டும், கவனம் வேண்டும். நீங்கள் சில சமயங்களிலே சொல்கின்ற ஒரு சிறு வார்த்தை கூட அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு விஷயம் அமைந்துவிடும். ஆகையால் எந்த ஒரு வார்த்தையிலும் ஒரு பொறுமை, நிதானம் காட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வார்த்தையிலே. ஆனால் அதே சமயத்தில் திடீர் தனயோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இது தொழில் வியாபாரத்தில் எதிரொலிக்கும். 6க்குரிய இடத்தில் அமர்ந்து அவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்குரிய செயலை செய்வதனால் பொருளாதார முன்னேற்றங்களில் திடீர் உயர்வுகள் இருக்கும். சாதாரணமாக வந்து கொண்டிருந்த வருமானத்தில் திடீர் உயர்வுக்குரிய ஒரு அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய காலம் தொழில் வியாபாரத்தில் இருக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருக்கவர்கள் துருக்குத்தனமாக பேசி பகைவர்களுக்கு பலத்தை கொடுத்து நீங்கள் பலவீனமாகக்கூடிய நிலை வரும். உத்தியோகத்தில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். மறைமுக எதிரிகளுக்கு நீங்களே வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துவிடும். ஆகையால் இப்பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானம். தொழில் வியாபாரம் பொறுத்தவரை திடீர் வருமான உயர்வு இருக்கக்கூடிய காலம். அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு அதாவது வரவு செலவு கணக்குகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டேக்ஸ் சம்மந்தப்பட்டது, ஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ், அதான் ஜிஎஸ்டி, இதெல்லாம் ரொம்ப அதில் ஜாக்கிரதையாக ஆடிட்டர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வது நல்லது. இந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது தொழில் வியாபாரத்தில் முக்கியம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சனி உங்களுக்கு 6லே வக்ரமாக 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். இது நல்லதா? கன்னி ராசி புதனுடைய வீடு. இந்த இடத்தை பார்ப்பது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த இடம் தொழில் வியாபாரத்துக்கு விட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வார்த்தையிலே நிதானம், பொறுமை, கவனம் இருந்தால் நீங்கள் அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு அயல்நாட்டுக்குரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இப்பொழுது ஏற்படும். இந்த 138 நாட்கள் உங்களுக்கு சனி 6லே வக்ரமாக இருக்கும். ஒரு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் அரசாங்கத்தில் வேலை செய்யலாம், அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர் டிரான்ஸ்ஃபர், நமக்கு பிடிக்காத ஒரு டிரான்ஸ்ஃபர், நாம் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. என்னென்றால் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ யாரெல்லாம் பகைச்சிப்பீங்கன்ட்டு, குறிப்பாக அரசாங்கத்தில் இருக்கின்ற உத்தியோகத்தில் அரசியல்வாதியை பகைச்சிக்கிறீங்க, உங்களை டக்குன்னு எங்கன்னா ஒன்று தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அன்புடன் கூறிக்கொள்கின்றேன். இது 12ஆம் இடத்தை பார்ப்பதனால இடம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம், அது நமக்கு விரும்புகின்ற மாற்றமாக
இல்லாமல் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா புதனுடைய வீடு ஐடியை குறிக்கக்கூடிய கன்னிராசி, புதனுடைய வீடு ஐடியை குறிக்கக்கூடிய இடம். ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ஃபாரினுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவி நம்ம பிறந்த இடம் இதெல்லாம் விட்டுட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போகிறது விரும்புகின்றவங்களுக்கு சந்தோஷம். விரும்பாமல் குடும்பத்தை பிரியும்னு நினைக்கிறவங்க அது வாய்ப்பு கிடைச்சாலும் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கும். அதற்கு அடுத்ததாக சனி 10ஆம் பார்வையாக 3ஆம் வீடான குருவோடைய வீடான தனுசு ராசியை பார்ப்பார். இது வக்ரமாக சனி பார்ப்பது மிக மிக பலம். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம், புகழ், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய யோகம் என்றே நான் கூறுவேன். இந்த 3 பார்வையிலேயே நான் முழுமையாக நான் ஒரே ஒரு விஷயத்தில் தான் திரும்பி வரேன். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தையில் கவனம். வார்த்தையிலே தேவையில்லாமல் துடுக்குத்தனமாக பேசாதீர்கள். 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் கௌரவம், பணபல ஸ்தானம் என்றனால ஏற்கனவே நான் உங்களை சொன்னேன் இல்லையா, ப்ரிஸ்டேஜ் ரொம்ப பார்ப்பீங்கன்ட்டு. இந்த இடத்துல 6ல் இருக்கிற சனி வக்ரமாக இருக்கிறனால கொஞ்சம் நாணலும் தேவை. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகிறது நல்லது. சில விஷயங்களில் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறன்ற ஒரு சூழ்நிலைகளை சனி ஏற்படுத்தி கொடுவார். ஆக அந்த 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் வக்ரமாக இருக்கிற சனி யோகாதிபதினால் வேகமாக அந்த முயற்சிக்குரிய வெற்றி தைரியத்தை கொடுப்பார் சனி. அதே சமயத்தில் வெற்றியை தரக்கூடிய வெற்றியையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை தருவார். பொதுவாக சனி 3, 6, 10, 11 உபசயஸ்தானத்தில் வக்ரமாக இருந்தால் மகா யோகம். சனி மட்டும் இல்லை, செவ்வாயும். சனி செவ்வாய் 3ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் 11ல் இருந்து அதுவும் அவங்க வக்ரமாக இருந்தார் என்றால் அது ராஜயோகம். அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் புரட்சி தெளிவார்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் 3ல் செவ்வாய் வக்ரம். அந்த செவ்வாய் தசையில் தான் அவங்க சிஎம்ஏ ஆனாங்க. ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பார்ப்பது அந்த வீட்டை ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால குருவை மீறிய வெற்றிகளை கொடுப்பார். குரு உங்களுக்கு முழுமையாக வெற்றிகளை கொடுக்காமல் அந்த முயற்சியை எடுக்க வைப்பார். 9ல் இருக்க குரு அந்த முயற்சியை எடுக்க தடுக்க மாட்டார். குரு முழு சுபனால அவர் தடுக்க மாட்டார், விரும்ப மாட்டார். ஆனால் இப்போ சனி ஒரு தட்டுவார். நான் யோகாதிபதி, இப்போ அவர் துலாம் ராசியில் பிறந்த என் குழந்தைக்கே எடுக்கக்கூடிய என் குழந்தைக்கு எடுக்கிற எல்லா முயற்சியிலும் வெற்றியை கொடு அப்படின்ற ஒரு பலமான ஒரு யோகத்தை சனி 3ஆம் இடத்தை வக்ரமாக பார்ப்பதாக ஏற்படும். அப்போ 3ஆம் இடம் முயற்சி, தைரியம், வெற்றி, புகழ், இதெல்லாம் உங்களுக்கு மூத்த இளைய சகோதரரால் நன்மைகள் இவையெல்லாம் ஏற்படக்கூடும். மொத்தத்தில் உங்களோட வயது குறைந்த இளைய சகோதரனா நீங்கள் தொழில், வியாபாரம், உத்தியோகம், நம்மளோட வயசை குறைந்தவனா இன்னும் தம்பி நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லுவோம். ஆகையால் உங்களோட வயது குறைந்தவர்களாக இருக்காருன்னு பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் உங்களுக்கு நன்மைகளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாசத்தை காட்டக்கூடிய இது தொழில் வியாபாரத்திலும் பொருந்தும், உத்தியோகத்திலும் பொருந்தும். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க. பெண்களுக்கு பொருந்தலாம். பெண்கள் வேலையில் பார்ப்பாங்க, கொஞ்சம் அதிக வேலை இருக்குது, இது இன்றைக்கி நீ முடிச்சு கூட அப்படின்ட்டு உங்களோட ஜூனியர்ட்டு நீங்கள் சொன்னால் ஓகே அக்கா அப்படின்ட்டு உடனே அவங்க செஞ்சு கொடுக்குறவங்களாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் உத்தியோகம்னா சீனியர் ஜூனியர்னு இருப்பாங்களே, அந்த ஜூனியர்களால் நன்மைகள், நல்ல ஒரு நன்மைகள். ஏன்னா அவங்களையும் நம்ம தம்பின்னு தானே சொல்லுவோம். ஆக இவர்கள் மாதிரியான உறவுகளிடமும் நன்மை. எனவே 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதினால் அந்த தனுசு ராசி பலம் பெறுவதனால் முயற்சி, தைரிய, வெற்றியை நீங்கள் அதிகமாக பெறுவீர்கள். எல்லா விதமான புகழ் நிறைய பெரிய குறிப்பாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். திடீர் வெற்றி சொல்கிறீங்களா, திடீர் யோகம். சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வரக்குள்ள ஒரு திடீர் வெற்றி தான் சொல்லுவோம். சின்னத்துறையில் அதே சின்னத்துறையில் இருக்கக்கூடியவங்களாம் நம்ம அதே போயிட்டுருக்காங்க. நம்ம எஸ்கே அவர்கள் பார்த்திங்கன்னா சந்தானம் பார்த்திங்கன்னா சின்ன திரையில் இருந்தவங்க, ஆனால் பெரிய திரையில் மிகப்பெரிய வெற்றிகளை சிவகார்த்திகேயன் ஐயா சார் அவர்களும் அப்புறம் சந்தானம் சார்லாம் பெரிய வெற்றி. இதெல்லாம் திடீர் வெற்றி. ஆகவே இப்போ 3ஆம் இடத்தை துலாம் ராசிக்குரியவர்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும். ஆகையால் துலாம் ராசியில் பிறந்த சகோதரர்களுக்கு 6லே இருக்கின்ற வக்ர சனியால் வார்த்தையிலே கவனம், நிதானம், பொறுமை இருந்தால் நன்மைகள் யோகாதிபதியான சனியால் நிச்சயம் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மீனராசியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் வக்ர நிலை பெறுவதற்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம்.
நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சனி வக்ர காலங்களில் அகலவலமான மேன்மைகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.